ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம நார்மலாகவே இவி கார்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவோம். அதே பெட்ரோல் கார்ஸ்னு எடுத்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கார் ஒன்று எடுத்து ப்ராப்பராக ஹில் டிரைவில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மோஸ்ட் அஃபோர்டபுள் ஹைப்ரிட் கார் எதுங்க? டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடரோடைய எஸ் ஹைப்ரிட் வேரியன்ட். ஸோ இன்றைக்கி அதே எஸ் ஹைப்ரிட்டில் பேஸ் வேரியன்ட் எஸ் ஹைப்ரிட் வேரியன்ட் எடுத்து தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து ஊட்டி போயிட்டு ஊட்டிலேருந்து திரும்ப கீழே இறங்கி எந்த அளவுக்கு ஹில்ஸ் அண்ட் டவுன் ஹில் இது எல்லாத்தையும் சேர்த்து எந்த அளவுக்கு மைலேஜ் தருது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் தான் இருக்குது. டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு மீட்டர் ரீசெட் பண்ணிவிட்டு இந்த என்டையர் டிரைவ் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேங்க. இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடரோடைய ஒரு குயிக்கான ப்ரஷ் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் வருது. அதாவது 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ப்ளஸ் எலக்ட்ரிக் மோட்டர் அப்படின்னு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதனாலே அதிகபட்ச மைலேஜ் 27.8 அந்த ரேஞ்சுக்கு மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹில்ஸில் எப்படி கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.45 16,45,000 எக்ஷோரூம் ப்ரைசிங். இது ஜிஎஸ்டி குறைஞ்ச பிறகு ப்ரைசிங் அப்படின்னு எக்ஷோரூம் ப்ரைசிங் இருக்குது. ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தாலுமே 20 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதான் வருது இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைப்ரிட் எஸ் வேரியன்ட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எஸ் வேரியன்ட்டோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் உங்களுக்கு அதை தவிர ஆட்டோமேட்டிக் ஏசி, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், 6 ஏர் பேக்ஸ், இந்த மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இதுலேயே இருக்குங்க. ஸோ ஹைப்ரிட் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இது பேசிக்காக இல்லை, ஆக்சுவலி நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங். ஸோ இன்றைக்கி இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் எஸ் ஹைப்ரிட் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. இப்போ நம்ம வாங்க ஊட்டி கிளம்பலாம். ஹைப்ரிட் கார் அப்படின்னாலே அர்பன் அண்ட் செமி அர்பன் கண்டிஷன்ஸில் சூப்பர் மைலேஜ் தரும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க டொயோட்டா. நாங்கள் அதுக்கும் ஒரு படி மேலே ஹில் டிரைவிங்ல எப்படி மைலேஜ் தருதுன்னு டெஸ்ட் பண்ண போறோம். முதல்ல வண்டியை டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பலாம். இந்த மைலேஜ் டெஸ்ட்ல நம்ம கூட பயணிக்கிறது நம்மளுடைய கேமராமேன் தினேஷ் மற்றும் டிரைவர் அண்ணா. டேங்க் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு அவசியமான விஷயம், வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரிப் மீட்டர் ரீசெட் பண்ணிக்கிறோம். மொத்தமா இந்த ட்ரிப்ல எவ்வளவு தூரம் கவர் பண்ணுது அதுக்கேற்ற மாதிரி தான் மைலேஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஹைப்ரிட் காரோடைய முதல் அட்வான்டேஜே பாத்தீங்கன்னா, எப்போ தேவையோ அப்ப மட்டும் தான் பெட்ரோல் என்ஜின் இயங்கும். அதனால இதே சைஸ்ல இருக்கக்கூடிய மீதி கார்களை விட பல மடங்கு அதிகமா மைலேஜ் தரும், சிட்டிக்குள்ளயும் சரி ஹைவேஸ்லயும் சரி. இதோ வந்தாச்சு மேட்டுப்பாளையம். இங்கிருந்து நம்ம கோத்தகிரி ரூட்டுக்கு போக போறோம். ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வண்டி எடுத்து 39 அதாவது 40 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம குன்னூர் ரூட்டில் போக போகிறது இல்லை, கோத்தகிரி ரூட்டில் போகிறோம். ஸோ அதுக்காக ரைட் திரும்பிட்டோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோத்தகிரி ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டீப் ஸ்லோப்ஸும் இருக்கும், அது அப்படி தான் இருக்குங்க. ஓகே, ஸோ மைலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் ஆஃப் நோ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனதுலேருந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். வரும்போது 27 கிட்டலாம் காமிச்சிச்சுங்க. ஆனால் இங்கே ஊருக்குள்ளே டிராஃபிக்கில் கொஞ்சம் சில பல ஷூட்டெல்லாம் எடுக்க வேண்டி இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 21.5க்கு குறைஞ்சிருச்சு. பட் இப்போ நம்ம ஏறும்போது இதே லெவல் மெயின்டைன் ஆகுமா இல்லை குறையுமா அதுதான் தெரியல. எடுத்துடலாங்க, ஹைப்ரிட் தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீட்டாக நம்ம நல்ல மைலேஜ் எடுத்துடலாங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதாடே எல்லாம் வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செக் போஸ்ட் ஒன்று இருந்தது. செக் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட சொல்கிறாங்க. நல்ல விஷயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் இங்கேருந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வாங்கிட்டு மேலே அங்கே போய் சும்மா அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க ரோட் சைடில். அது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் தெரியுங்களா? பிளாஸ்டிக்ஸை குறைக்க சொல்லி எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அங்கே போய் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அங்கே போய் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அப்படியே ஓப்பனில் டிஸ்போஸ் பண்ணுறது ஒரு பெரிய தவறான ஒரு செயல், அன்சிவிலைஸ்டான ஒரு விஷயம். அதை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஹில் சைடில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இது ஒரு ப்ராப்பர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட் சைடில் நிறுத்திட்டு அவங்க சாப்பிட்றாங்க, ஓப்பனில் என்ன சொல்கிறதுங்க, சிறுநீர் கழிக்கிறாங்க. ஸோ எதுனாலும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்கலாம், வார்னிங்ஸ் அத்தனை போட்டிருக்கு. அனிமல்ஸு, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிலாம் போட்டிருக்குங்க. ஸோ இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு இருக்கும்போது முதல் விஷயம், நீங்கள் இறங்கி ஃபஸ்ட்டு உங்கள்
சேஃப்டியை பாதிச்சுக்காதீங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், அனிமல்ஸுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்கிற பேரில் நீங்கள் இறங்கி அதையும் வந்து அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து அதனுடைய ஹேபிட்டேட், அதனுடைய ஃபுட் பழக்கங்கள் அதெல்லாமே வந்து மாற்றிக்கும். ஸோ அது மாறிடும், உங்களோட ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஃபுட்டு கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டான விஷயம், இங்கேயும் அதே மாதிரி ரோட் சைடில் பிளாஸ்டிக்கு குப்பைகள் எதையுமே டிஸ்போஸ் பண்ணாதீங்க. இங்கே பார்க்கலாம் எத்தனை பிளாஸ்டிக்கை கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம மனிதர்கள் 6 அறிவு உள்ள ஜீவன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப குறைவு தான். பாருங்கள் ரோட் சைடு எத்தனை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் குப்பை எல்லாம் பார்க்கும்போதே இதுக்கு அனிமல்ஸ் எவ்வளோ மேல் அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ தயவுசெய்து அப்படி நடந்துக்காதீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி சரியாக 27 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஊட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும். இது ஹைப்ரிட் வண்டி, அதுவும் வந்து 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் வண்டி அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் சிவிடி. இது ஹில்ஸில் ஏறுமா, ஈஸியாக ஏறுமா, இல்லைன்னா இது வந்து முக்குமா திணறுமா அப்படின்னு வந்து பல பேருக்கு டவுட்டு இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக ஈஸியாக ஏறுது. ஒரு மைல்டான மாடரேட் ஸ்பீடில் தான் ஏறிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம கேமராமேனுக்கு தலை சுற்றி அப்புறம் அது வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பொறுமையாக தான் ஏறிட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியாக ஏறுதுங்க. இது எந்த வகையிலுமே ஸ்ட்ரெயினாக தெரில. ஸ்டீரிங்கும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பாருங்கள் எப்படி வராங்கன்னு. ஸோ ப்ராப்பராகவே அந்த ஃபீட்பேக் இருக்குது. நம்ம எங்கே போனோங்கிறது நமக்கு ப்ராப்பராக விசிபிலிட்டியும் நீட்டாக இருக்குது. என்ஜின்லேருந்து எந்த வகையிலையும் ஸ்ட்ரெயின் இல்லை. நாய்ஸ் லெவல்ஸும் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ எனர்ஜி ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் ஏறிட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது என்ஜினுடைய பவரை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஏறிட்டுருக்கு. எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் அந்தளவுக்கு எங்கேஜ் ஆகலை. ஸோ இதனால் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக குறையுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது மாதிரி நான் ஃப்ரீயாக விடும்போது எலக்ட்ரிக்லேருந்து தான் பவர் வந்து போகுதுங்க. ஓகே, ஆனால் இப்போ ஸ்லோப்புன்னு இருக்கும்போது வேறு வழி இல்லை, என்ஜின் தான் எங்கேஜ் ஆகணும். அப்படின்னு இருக்கும்போது பவரும் நல்லாயிருக்கு, எஃபிஷியன்சி டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 19.3 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம அங்கே ஏறி கோத்தகிரி ரீச் ஆனதுக்கு பிறகு நம்ம ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கலாம். அங்கே ஒரு டீ பிரேக்கில் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கிடச்சிருக்கு அதை வந்து பார்க்கலாம். ஆஸ் ஆஃப்னா வண்டி ஓடி இருக்கிறது 45 கிலோமீட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாரும் நிற்காதீங்க தயவு செஞ்சு. ஒரு நல்ல வியூக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க, உசுர விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோ பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. புது ஃபேஸ் லிஃப்டட் அப்கமிங் மஹிந்திரா தார் 3 டோர் வெர்ஷன் இங்க நம்ம ஊட்டி குன்னூர் கோத்தகிரி ஏரியால தான் டெஸ்டிங் போயிட்டு இருக்குங்க. 3 டெஸ்ட் கார்ஸ் ஓடிட்டு இருக்கு. இது 3யுமே பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப தீவிரமா டெஸ்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது வண்டியில பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். வண்டியோடைய லுக்ஸ், அலாய் வீல் டிசைன், டச் ஸ்கிரீன் சிஸ்டம், இன்டீரியர் அப்படின்னு பல சேஞ்சஸ் இருக்க போகுது. அவசியம் கூடிய விரைவிலே லான்ச் ஆன உடனே உங்களுக்கு ரிவ்யூ நான் கொண்டு வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோ கோத்தகிரி வந்துட்டோம், டானிங்டன். ஸோ இங்கேருந்து ஊட்டிக்கு நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணும். 29 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சரி கொஞ்சம் பசிக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 2 கிட்ட ஆக போகுது. என்ன பண்ண போகிறோன்னா, பசிக்குதுங்க, லைட்டாக சாப்பிட்றலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே ஹில்ஸ் ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ ஏறினதில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஆக்சுவலி ஹில்ஸ் அப் ஹில்ங்கிறதுனால மைலேஜ் இந்த அளவுக்கு தான் இருக்குது, 13 தான் காட்டுது. இதுக்கு எப்படி சரி கட்ட போகிறோன்னா, இறங்கும்போது மற்றும் பிளைன்ஸ் அங்கே மேலே போனீங்கன்னா பிளைன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் ஒரு மேலே அவ்வளோவா ரொம்ப மேடாகவும் இருக்காது, ஏற்றமாகவும் இருக்காது. ஸோ அதில் வந்து ஈடு கட்டிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். பட் என்னதான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார் தான் ஃபியூல் குறைஞ்சிருக்கு. 70 கிலோமீட்டர் சரியாக ஓடி இருக்கு வண்டி. ஸோ அதில் எந்த வித எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஹில்ஸில் இப்போ நம்ம வந்து கோத்தகிரி தாண்டி போயிட்டுருக்கோம். ஹில்ஸில் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி இந்த மஞ்சள் கலரில் இந்த ரோலர்ஸ் சைடில் இந்த ஃபென்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் பிரேக்கிங் ஃபெயிலியர் ஆகி போகுது அப்படின்னு இருக்கும்போது வண்டி அந்த ஃபென்ஸை தாண்டி உடச்சிட்டு போகாமல் வண்டி கீழே பள்ளத்தில் விழாமல் இருக்கிறது தான் அந்த ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரோலர்ஸாக கொடுத்ததுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோடைய ரோட் டைரக்ஷனுக்கு வண்டியோட ஸ்பீடுக்கு அப்படியே ரோலிங் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது உங்களை வந்து வெளியே போகாமல் சேவ் பண்ணிடும்னு வைங்களேன். அதுக்காக நீட்டான ஒரு டிசைன் இது. ஃபாரினில் ரொம்ப வருஷமாக இந்த டிசைன் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி, கோத்தகிரி, கொடைக்கானல் அப்படின்னு இந்த ஏரியாஸ்க்கு வந்திருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் நான் சொல்லுவேங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த ஹைபிரிடோடைய ஆக்சுவல் அட்வான்டேஜுங்கிறது உங்களுக்கு நான் குயிக்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஹில் இறங்கிட்டு இருக்கு, பிளெயின்ஸ்லாம் ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் கோஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் ஆக்சிலேட்டர் ரொம்ப அதிகமாக தேவை யூஸ் பண்ணாத சமயத்தில் என்ன பண்ணுதுன்னா இவி மோடுக்கு வந்துடுது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து மோட்டர்லேருந்து மட்டும்தான் பவர் சப்ளை ஆகிட்டு இருக்கு வீல்ஸுக்கு. சரிங்களா? இப்போ லைட்டாக நான் வந்து ஆக்சிலேட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், டக்குன்னு என்ஜின் எங்கேஜ் அப் பண்ணிடுது. ஸோ எக்ஸ்ட்ரா பவர் தேவை ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் இது வந்து என்ஜினை எங்கேஜ் பண்ணி விட்டுருது. இப்போது ஃபுல்லாகவே டவுன் ஹில் தான், இறக்கம் மட்டும்தான் இருக்குது, அல்லது பிளெயின்ஸில் நீங்கள் அதிகம் பவர் தேவையே படாமல் அப்படியே யூஸே பண்ணாமல் அப்படியே சாஃப்டாக ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க இவி மோட்லேயே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஃபியூல் நல்லாவே சேவ் பண்ணி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிரேக் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த லோ ஸ்பீட்ஸில் இவி தான் ஃபுல்லாகவே ஓடுது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண உடனே டக்குன்னு என்ஜினை வந்து எங்கேஜ் பண்ணி விட்டுருது. ஸோ இது வந்து ஸ்லோப்ஸில் டவுன் ஹில்லில் மட்டும்தான் இவி மோடுக்கு வருது அப்படின்னு இல்லை. ஸோ பிளெயின்ஸில் கூட இப்போ நீங்கள் சாஃப்டாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நேரத்தில் கூட இவி மோடில் மட்டுமே இயங்கும். நீங்கள் டவுன் ஹில்லையுமே எக்ஸ்ட்ரா பவர் வேணும் அப்படின்னு மிதிக்கிறீங்கன்னு போது அதுக்கு எக்ஸ்ட்ராவாகவே வந்து என்ஜின் வந்து எங்கேஜ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இறக்கம் ஆனால் இவி மோடுக்கு வந்துடுது. ஸ்லோப்லேயும் கூட நான் அப்படியே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலுமே அதை சென்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் வந்து எங்கேஜ் பண்ணி விட்டுருது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் அல்லது சிட்டி கண்டிஷனில் ரொம்ப கம்மி டிஸ்டன்சஸுக்கு நீங்கள் பவர் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஓட்டுறீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பெட்ரோல் செலவை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குது. அதுதான் ஹைப்ரிடோடைய கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஸ்லோப்பு. இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டலான்னு இருக்கீங்க. ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பி மோடுன்னு ஒன்று இருக்குது, டியை தாண்டி பின்னு ஒன்று இருக்குது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நான் இப்போ எங்கேஜ் பண்ணுறேன். இப்போ டியில் போட்டதுனால இது எப்படின்னா நியூட்ரல் மாதிரி வேலை செய்யுது ஹைப்ரிடுங்கிறது. இப்போ பி போட்டேன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ அப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்ட போயிட்டு இருந்தது. இப்போ டக்குன்னு பி போட்டதுக்கப்புறம் 39, 37 அப்படின்னு ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுதுங்க. ஸோ ஈவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பிரேக்லேருந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். இந்த வண்டியில் அது பி மோடு எங்கேஜ் பண்ணால் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு எஃபிஷியன்சி கொடுக்கும் அண்ட் அதிகமாக பிரேக் வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவும். அதுதான் பி மோட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் வருது, நான் பிரேக்கே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, ஸ்பீட் அதுவே கம்மி பண்ணி கொடுத்துருது. ஓகே, ஆனால் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டி போட்டுக்கிறது பெட்டர். அதுதான் நியூட்ரல் மாதிரி ஈவிலே அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பீடாகவே போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவி மோடும் பெட்ரோல் மோடும் மாறி மாறி இயங்குது ஹைப்ரிட் கான்செப்டை பொறுத்தவரை. இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகளுக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபவ் 4 மீட்டர் கார்ஸுக்கு தான் இந்த ஹைப்ரிட் கான்செப்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஓடிட்டுருக்கு, பேரலல் ஹைப்ரிட் கான்செப்ட். ஓகே, ஸோ இதனால வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் நிறையா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பெட்ரோல் சேவ் ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் சிட்டியை தாண்டி போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது சிட்டிக்குள்ளே ஈவியில் ஓடிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட்ஸில் ஹைவேஸில் போகிறீங்கன்னு போது கோஸ்டிங் பண்ணும்போது ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் வந்து ஈவியில் ஓடும். ஸ்பீடாக நீங்கள் ஓட்டும் போது அது வந்து பெட்ரோலில் ஓடும். ஸோ எப்போ எது தேவையோ ஸ்விட்சிங் பண்ணிக்கிறது அது ஒரு வசதியான ஒரு கான்செப்டாக இருக்குது. இந்த மாதிரி பொறுமையாக ஓட்டினா ஈஸிலி வந்து பல பேர் 30 கிலோமீட்டருக்கு மேலேயே மைலேஜ் எடுத்திருக்காங்க, 30-35 எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஹில்ஸில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து இது ஏற்றோம் அப்படிங்கிறதுனால 13 அப்படிங்கிற மைலேஜ் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு கீழே குறையில. இப்போது நம்ம ஃபுல்லாக ஊட்டி போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கும்போது நிறையாவே இன்னும் மைலேஜ் எடுக்கலாம். அது எந்த அளவுக்கு ஆகுதுங்கிறத நம்ம வந்து இந்த ட்ரிப் முடியும் போது பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி வந்தாச்சு. இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஹார்டிகல்ச்சர் கிளப் இந்த பார்க்கு இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்க்கிங்கில் நிறுத்தியிருக்கோம். ஸோ ஆக்சுவலி எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனதுலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து 133 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ மைலேஜ் எவ்வளோ காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 16.3 அந்த ரேஞ்சில் மைலேஜ் காட்டுதுங்க. ஏறி வந்ததுக்கு ப்ளஸ் சில பல இறக்கங்கள் இருந்தது, அதில் வந்து ரீஜெனரேஷன் ஆச்சு. ஸோ இந்த மைலேஜ் வந்து ஒரு ஹில் டிரைவிங்க்கு ஆக்சுவலி நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங்கு. ஓகே, அவுட் அண்ட் அவுட் ரொம்பவே இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்தீங்க,
ஹில்ஸில் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இன்னும் ட்ராப் ஆகத்தான் செய்யும். ஆனால் ஹைப்ரிட் வண்டியை பொறுத்தவரை என்றைக்குமே இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கான சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கோஸ்டிங், முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணி எப்பப்பெல்லாம் இறக்கம் இருக்கோ அந்த டைமில் வந்து ரீஜென்ரேஷன் பிரேக்கிங் இவி மோடை பயன்படுத்தி யூஸ் பண்ணுறது தான் வந்து ஹைப்ரிடை பொறுத்தவரை சீக்ரெட்டாக இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த மைலேஜ் நல்லா இருக்கா? இப்போ போக போக திரும்ப கீழே இறங்க ஆரம்பிப்போம். திரும்பவும் நம்ம கோத்தகிரி ரூட்டில் தான் இறங்குவோம். அப்படின்னு இருக்கும்போது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் மைலேஜ் வரப்போகுது, எந்த அளவுக்கு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். அவங்க கிளைம் பண்ணுறது 27.9, ஆனால் நமக்கு ப்ராக்டிக்கலி ஹில் டிரைவிங்க்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். எவ்வளோ போய் அங்கே போய் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஃபியூல் ஃபில் ஆகுது, இந்த ஹில் ட்ரிப்புக்கே மொத்தமாக எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எஸ், ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் இறங்கி வந்தாச்சுங்க. கொஞ்சம் இருட்டிருச்சே, காரணம் வந்து பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வர்க்கி வாங்கிட்டு வரணும். ஊட்டிக்கு போனால் கண்டிப்பாக வர்க்கி முக்கியம் தானே. ஸோ அதுக்காக வந்துட்டோம். மேலும் தினேஷை ட்ராப் பண்ணிட்டோம். அப்படின்னு இருக்கும்போது ஆஸ் ஆஃப் நோ வந்து வண்டி பார்த்தீங்கன்னா 209 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம இப்போ வந்து காரமடை தாண்டிட்டு இருக்கோம். மேட்டுப்பாளையம் தாண்டி காரமடை தாண்டிட்டோம். ஸோ 209 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எவ்வளோ பெட்ரோல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்குங்க இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை. ஆனால் இதில் ஆவரேஜ் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்டுது பாருங்களேன், 21 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படின்னு ஆவரேஜ் மைலேஜ் காட்டுது. அதாவது இது வந்து இன்க்ளூடிங் அப்ஹில் அண்ட் டவுன்ஹில் போயிட்டு திரும்ப கீழே இறங்கி வர்றதுக்கு மொத்தமாக ஆவரேஜாக வந்து கணக்கு போட்டு அது ஒரு ஃபிகர் வந்து காட்டுது, 21 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டி டிராஃபிக் இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் வந்து எலக்ட்ரிக் மோடில் ஓட்டி, இவி மோடில் ஓட்டி முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பெட்டரான மைலேஜ் கூட எடுத்து காட்டலாம். ஏன்னா காலையில் இதே ரூட்டில் வரும்போது 27 வரைக்கும் காமிச்சது மைலேஜ். ஸோ இப்போ திரும்ப அதே 27 கெயின் பண்ண முடியுமா பார்ப்போம். இனிமே போகிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். வாங்க போய் ஃபைனலாக திரும்ப பெட்ரோல் ரீஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மைலேஜ் ஃபிகர் கிடைக்குது. ஒரு ஹைப்ரிட் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு ஹில் டிரைவ் போயிட்டு வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஃபியூல் எக்கனாமி இருக்குது, எந்த அளவுக்கு பெட்ரோல் சேவ் ஆகுது, அதை வந்து பார்த்துடலாம். வாங்க. 234.8 கிலோமீட்டர் மொத்தமா ஓடி இருக்கு காலையில கிளம்புறதுல இருந்து. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா 2 பார் மட்டும்தான் ஃபியூல் வந்து குறைஞ்சிருக்கு. சோ மைலேஜ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 11.85 லிட்டர் அப்படின்னு ஃபில் ஆகியிருக்கு பெட்ரோல். இப்போ வாங்க கணக்கு போட்டு பார்ப்போம் என்ன மைலேஜ் வருதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம் கோயம்புத்தூருக்கு. எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கோங்கிறதையும் நீங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து பார்த்தீங்கன்னா 234.8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. காலையில் கிளம்புனதுலேருந்து ஊட்டி ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லாம் வந்திருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு வந்து 11.85 லிட்டர்ஸ் வந்து நம்ம பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பாயிண்ட் தான் குறைஞ்சிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைட்லேயே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, 19.81 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படிங்கிற மைலேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இருக்கிற ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி இத்தனை ஃபீச்சர்ஸோட அண்ட் நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டோட நல்லா சூப்பராக தான் போயிட்டு வந்திருக்கோம். இன்னும் கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். வேறு ஏதாவது வண்டி இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கீழே அவசியம் கமெண்ட் செக்ஷனில். எனக்கு தெரிஞ்ச ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஒரு மைலேஜ் வந்து சாத்தியமாக இருக்குங்கிறது இந்த வண்டியை பொறுத்தவரை மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் உடைய ஹைப்ரிட் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. SGB. ஓகே, 3 வேரியன்ட்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நீங்கள் இதை ஹைப்ரிட் ஹைரைடர் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மைலேஜ் கொடுத்துருக்கு, அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.